ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை. இந்த கோவக்காய் ஃப்ரையில் எள்ளு, அரிசி, வேர்க்கடலை எல்லாமே வறுத்து பவுடர் பண்ணி ஃபைனலாக சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த ரெசிபிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த கோவக்காயில் டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, சத்துக்களும் நிறையா இருக்குது. இந்த கோவக்காயில் வந்துட்டு இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின், அயன், நார் சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த கோவக்காயை நம்மளோட டயட்டில் நம்ம அடிக்கடி கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கோவக்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷான கோவக்காயாக பார்த்து வாங்கி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பச்சை கோவக்காயாக வாங்கிக்கோங்க. ரொம்ப பழுத்து இருந்தாலோ முத்தலாக இருந்தாலோ அது ஒரு மாதிரி புளிப்பு சுவை கொடுத்துரும். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு கோவக்காயாக பார்த்து வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும், ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணாலும் சரி. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக ஃப்ரை ஆகி வரும். நம்ம தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறதும் கிடையாது, அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ண போகிறதும் கிடையாது. நம்ம வந்துட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுவல் மாதிரி பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கும் போது ஈஸியாக வெந்து வரும். நம்ம பெருசாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வதங்குறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பொடிக்கு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதனால் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா தோல் நீக்கிட்டு சேர்த்துட்டு உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலைன்றனால ஒரு 60% வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கிறேன். இது 1 ஸ்பூன் அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்க்கும் போது அரிசி பழுப்பு நிறத்தில் இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா ஒயிட் கலரில் மாறிடும். இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஒயிட்டாக மாறிடுச்சுனாலே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் இல்லை அப்படின்னா கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். எள் படபடன்னு பொரிஞ்சு வந்துச்சுனாலே அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எள் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம கோவக்காய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு கடாய், அப்படி இல்லைன்னா அடிக்கனமான கடாய் வச்சுக்கலாம். இரும்பு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பல் பூண்டு நல்லா தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை சேர்க்க பிடிக்கலன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம். கோவக்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணாலும் சரி, நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போ இதில் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. உப்பு மசாலா எதுவுமே இப்போ சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஒரு டைம் எடுத்து நடுவில் கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. ஒரு 50% அளவுக்கு வதங்கிருச்சு. நடுவில் ஒரு டைம் 2 டைம் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. ஒரு 50% நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா காயோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம்.
இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கோவக்காய் பார்க்கும்போது நிறையா இருக்கும், ஃபைனலாக வதங்கி வரும்போது சுருங்கிடும். அதனால் உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. நல்லா கலந்து விட்டு திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுப்பு நல்லா சிம்லேயே இருக்கட்டும், அது வேகட்டும். அந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, எள்ளு, அரிசியை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு பவுட்ரு பண்ணுங்கள். ஏன்னா வேர்க்கடலையும் எள்ளும் எண்ணெய் பதார்த்தம், அதனால் எண்ணெய் விட்டுரும். அதனால் பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம கோவக்காய் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் நடுவில் ஒரு 2 டைம் கலந்து விட்டேன். இப்போது இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுருந்த எள்ளு, அரிசி, வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கலந்து விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாத்திரம் ஓப்பன்லேயே இருக்கட்டும், இனி மூடி போட வேணாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விடலாம். இந்த மாதிரி பொறுமையாக கலரி விடும்போது அந்த அரிசி, அப்புறம் வேர்க்கடலை, எள்ளு எல்லாமே கோவக்காயில் நல்லா கோட் ஆகிட்டு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ஃப்ளேவராக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எப்போவுமே நம்ம இரும்பு கடாயில் சமைக்கும் போது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இரும்பு கடாயிலே வச்சோன்னா அந்த ஃபுட்டோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். அதனால் எப்போவுமே இரும்பு கடாயில் என்ன பொருள் சமைச்சாலும் நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போது நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நார்மலாகவே கோவக்காய் ஃப்ரை வந்துட்டு சமைச்சு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ்லாம் போயிட்டு சவச்சவன்னு ஆகிடும். ஆனால் நம்ம இதில் அரிசிலாம் வறுத்து பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கனால அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும். அப்புறம் வேர்க்கடலை, எள்ளு அதோட ஃப்ளேவர்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றீங்கன்னா கூட அப்படியே இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அது ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இந்த கோவக்காய் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.